தமிழ் பேசும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பொதுக்கூட்டத்தில் புதுச்சேரியில் பங்கேற்க போகிறாரு. ஓகே, அதில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, அனுமதி என்னென்ன, எந்தெந்த பீப்புள்ஸ் வரணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய நியூஸஸ் வந்து இப்போ சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஒரு கரூர் சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த கரூர் சம்பவத்தில் எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் சென்னையிலே இருந்து அவங்கள கூப்பிட்டுட்டு வந்தார். உயிரிழந்தவங்களுடைய உறவினர்களை கூப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கான தேவையான அந்த நிதி உதவிலாம் பண்ணி எல்லாம் வந்து ஒரு மண்டபத்தில் வச்சு பண்ணி எல்லாம் முடிச்சிட்டார். ஓகேவா? அப்புறம் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து அவங்களுடைய நினைவு தினம், பிறந்த தினம் வரும்பொழுது பனையூர்லேயே அவங்களுடைய புகைப்படத்தை அவங்க ஃபோட்டோ வச்சு வந்து அவர் வந்து வணங்குற மாதிரி நிறைய இருந்தது. நிறைய அறிக்கையும் விட்டுட்டு இருந்தார். ஓகேவா? இப்போது நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் புதுச்சேரியில் வந்து நடக்க போகுது. ஓகேவா? அதுக்கு வந்து தமிழ்நாடு பீப்புள் வந்து நாட் அலௌடுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி மக்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முக்கியமாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்களுக்கு அந்த இதில் அலௌடே கிடையாது. QR கோடு, அந்த பாஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அனுமதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு இது, 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அதில் QR கோட் ஸ்கேன் பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. இதுதான் இதோடைய ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. உடனே தமிழ்நாடு பீப்புள் நம்ம விஜயை பார்க்க போகலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அதே போல் செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இது சொன்னார். ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்களான்னு தெரியல. செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கட்சியோடைய சின்னம் வந்து எங்களுக்கு தெரியும், அது நான் வந்து விரைவில் வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடும், என்ன மாதிரி சின்னம் அப்படிங்கிறத நான் சர்ப்ரைஸாக இருக்கும், கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்லுவோம். இந்த சின்னத்தை பார்த்து நாடே அதிர போகுது, தாவேகாவை யாராலும் வந்து வெல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு கோஸ் பம்ப் மாதிரி சொல்லியிருக்காரு. சின்னம் ஆல்ரெடி மேபி கிடச்சிருக்கலாம், அதனுடைய இது வந்து சர்ப்ரைஸாக இருக்கிற மாதிரி வந்து செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதே போல் இப்போ வர நான் மேட்ருக்கு பாலக்காடு. ஓகேவா? பாலக்காடு, தருமபுரியில் இருக்கக்கூடிய பாலக்காட்டில் தனியார் பார் ஒரு சில பார்கள்லாம் இருந்தது. அந்த பாரில் சிவா தலைமையில், அவர் தலைமையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடக்குது. இந்த பார்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த பாருக்காக தான் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்படிங்கிற நியூஸஸ் வந்து எந்த சேனல்லையும் வரல. ஓகேவா? ஆனால் வந்து அவர் ஒருத்தர் கடிச்சிட்டாரு அந்த ஏட்டு. ஓகேவா? மகேந்திரமங்கலம் ஸ்டேஷனுடைய ஏட்டு அருள் அவர்களை வந்து ஜெமினி அப்படிங்கிறவர் வந்து அப்படின்னு ஒரு கடிச்சார். ஓகேவா? ஒரு கையை, அதுதான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கே தவிர பாருக்கு ஆப்போசிட்டாக அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அந்த நியூஸஸ் யாருக்காக தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. அப்போது இந்த பாருக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணதை விட அவரை கடிச்சு தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அப்போது எந்த மாதிரி நல்லது இந்த நியூஸ் சேனலில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கிறது தாவேகா சார்பில் கொஞ்சமே நல்லதாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கையை கடிக்கிறதுனால உங்களுக்கான அந்த தாவேகாவினுடைய இது கொஞ்சம் கம்மியாகும். அதனால் வந்து மெச்சூரிட்டியாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அந்த தாவேகா சார்பில் இது நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது போலீஸாருக்கு உங்களுக்கு வந்து தள்ளுமுள்ளி ஏற்படும் தான் அந்த மகேந்திரமங்கலம் ஸ்டேஷன் அருகில் வந்து ஒரு கடிச்சிட்டு ஜெமினிங்கிற ஒரு பேர், ஓகேவா, கிடைச்ச வரைக்கும் ஜெமினி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருக்குது. ஓகேவா? மெச்சூரிட்டியாக இருங்க. ஓகே, சேப்பாக்கத்தில் வந்து விலையில்லா விருந்தகம். ஓகே, ஐ திங்க் வந்து தாவேகா சார்பில் வந்து போயிட்டுருக்கு 164th டே. ஓகே, இது மாதிரி நல்லது பண்ணும்பொழுதும் சரி, நீங்கள் அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இடும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்குது, கொஞ்சம் நல்லதாகவே இருக்கும். பார்க்கலாம், நாளைக்கு பொதுக்கூட்டத்தினுடைய அப்டேட் எதாவது கிடைச்சா நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் கிரிக்கெட்டு, பொலிட்டிக்கலு ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம சேனலை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கலாம். ஓகே, எங்கிட்டும் உங்கள் சிந்தை யூடியூப் சேனல். பாய் பாய்.